ரைட். இந்த ஆன்லைன் மூலமாக அதிகாலை அற்புத ஜெப வேலையினுடைய ஜெப நேரத்தில் பங்கெடுக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே சிஏஜெம் மெரிவதர் நினைவு தேவாலயம் குறிச்சியின் சார்பாக உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஜெப நேரமானது ஒரு அற்புதமான துவக்கமாக இருந்தாலும் இது உங்களுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசித்து யாரெல்லாம் இதில் பங்கு கொள்கிறீர்களோ உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்புவீர்களே, ஆனால் ஜெப விண்ணப்பத்தை நாங்கள் பார்த்து அதற்காக ஜெபிப்பதற்குரிய நேரமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆகையினாலே இது ஜெபத்திற்குரிய வேலை. இப்பொழுது ஒரு பாடலை பாடி இந்த ஜெப வேலையை நாம் தொடங்கலாம். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வமே என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தி நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வைப்போம். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர், உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர், தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானி எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே,
ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமாண்டவரே, உம்முடைய வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. 102ஆம் சங்கீதத்திலே 16வது வசனம், திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவர் என்று சொல்லி இப்படி வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோமே. திக்கற்றவர்களும் ஏழை எளியவர்களும் ஆகிய எங்களுடைய ஜெபத்தை ஆண்டவரே இந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கிற போது அநீதியான காரியங்கள் ஆண்டவரே இன்னுமாக எங்களுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய காரியங்கள், திகிலின் ஆவிகள், இன்னுமாக சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள் இந்த பூமியில் என்னென்ன வகையான எதிர்மறையான காரியங்கள் எங்களை தாக்குகிறதோ அவையிலிருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு உம்முடைய பாதுகாப்பை கொடுத்து இந்த காலை வேளையில் எங்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லவர் என்று வந்து உம்முடைய பாதத்தில் தாங்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எஸ் லார்ட், வல்லவர் அப்பா, நீர் வல்லவர் 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 வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற ஐயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தை தாங்க ஆண்டவரே. நீர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர். உமக்கு ஆராதனை செய்ய ஜனங்களையும் ராஜ்யங்களையும் ஏகமாய் கூடி செய்து சியோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியும் பிரஸ்தாபப்படுத்தும்படியாக ஆண்டவரே எங்களை நீர் உருவாக்கி இருக்கிற தேவன் அல்லவா. எங்களை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிற தெய்வம் அல்லவா. நீர் எங்களை எப்பொழுதும் வந்தடையத்தக்கதான கண்மலையாக எங்களுக்கு இருக்கிற தெய்வம் அல்லவா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த குறிச்சி பட்டணத்திற்காக நாங்கள் போராடி செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த குறிச்சி பட்டணத்தில் உண்மை அறிந்த ஜனங்களினுடைய குடும்பங்களில் இருக்கிறதான சகல பொல்லாங்கின் ஆவிகளை இந்த காலை வேளையில் கட்டி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் விசுவாசத்தில் இன்னுமாக உம்மை ஆண்டு கனப்படுத்துகிறதற்கு, இன்னும் ஆண்டு உமக்காக வைராகி வாழுகிறதற்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலே ஆண்டு பெற்று இங்கே ஒரு ஜீவனிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி சாட்சி பார்க்கறத்தக்கதான வகையில் தேவரீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இடைப்பட்டு உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த ஒரு மனிதனையும் நீர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல ஆண்டவரே. எல்லார் மேலேயும் உடைய திட்டம் வைத்திருக்கிறவரையா. அந்த பூமியினுடைய கடையாந்தரங்களில் நாங்கள் வசிக்கிறதான எங்களையும் கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் அப்பா. எங்களை நீரே ஆண்டவரே கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. இந்த கால வேளையில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் உம்முடைய அற்புதங்கள் நடக்கட்டும் கர்த்தாவே. இந்த காலை வேளையில் யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்திருக்கார்களோ, இந்த ஆன்லைனில் இணைந்திருக்கார்களோ, அவர்கள் எல்லாரையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவரே ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான மக்களுக்கு முன்பாக ஞானமற்ற காரியத்திலே நீர் ஞானமாய் வழிநடத்தி நீர் மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடினாலே உம்மை யாரெல்லாம் நம்பி விசுவாசித்து உண்மையிலே ஆண்டவரே தங்களுடைய ஜெப வாழ்க்கையை வைத்து ஆண்டவரே உண்மையிலே விசுவாசம் வைத்தவர்களாக இருக்கார்களோ அவர்களை எல்லாரையும் கர்த்த நீர் கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பாய் அரணாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அற்புதத்தை செய்கிற தேவனாய் இறங்கி வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஊரில் ஆண்டு இருக்கிறதான எல்லா வகையான விக்கிரக ஆராதனைகள், விக்கிரக கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறோம். பொல்லாத பில்லி சுனியத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் வந்து பங்கடைகளுக்கு தடை செய்து கொண்டிருக்கிற சகல விதமான தடையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தாங்க ராஜா. ஆண்டவரே, பிசாசானவன் உமக்குள்ளாக வளரக்கூடாதபடிக்கு உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடாதபடிக்கு என்னென்ன வகையான தடைகளையும் கட்டுகளையும் செய்திருக்கானோ அத்தனை தடைகளையும் அத்தனை கட்டுகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தால உடைக்கிறோம் அப்பா. நீர்
கண்ணோக்கி பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீங்கள் ஆண்டவர் அல்லவா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் நீர் உண்மையுள்ள தேவன் ஆயிருக்கிறையா. எங்கள் வாழ்க்கையில் நீர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் ஆயிருக்கிறையா. நீர் செய்து முடிக்கிற தேவாதி தேவன். உம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர் ஆயிருக்கிறபடினால உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்த காரியத்தில் மேலே விசுவாசம் வைத்து ஆண்டவரே எனக்கு இதை செய்வார் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அதை செய்து முடிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச குடும்பம் இருக்கான சாபக்கட்டுகளை இந்த காலை வேளை உடைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. முன்னோருடைய சாபங்கள் இந்த கிராம சூழ்நிலையில் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருக்கலாம் கர்த்தாவே. அந்த சாபங்கள் எல்லாம் ஆண்டவரே பின்தொடராதபடிக்கு ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை ஒவ்வொரு விசுவாச குடும்பம் மேலே தெளிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த திருச்சபை சார்ந்தான விசுவாச குடும்பங்களிலே உம்முடைய தேவ வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கன் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்குள்ளாக வைராகிய வாழ்வு வரட்டும் கர்த்தாவே. இந்த பூமியை சுதந்திரிக்கிறதுக்கு, இந்த பூமியுடைய சகல ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு, இந்த பூமியினுடைய வாழ்வில் பரலோகத்தினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்டுள்ள வாழ்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. ஆமென். இந்த காலை வேளையில் கர்த்தரை செய்யுங்க ராஜா. நீங்கள் இதை செய்யுங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் மேலும் இப்பொழுது இறங்கட்டும் கர்த்தாவே. யாரெல்லாம் சுகவீனமாயிருக்கார்களோ, விசேஷமாக வாய்க்காமேடு திருச்சபையில் வல்சா அவர்களுடைய சரீரம் ஆண்டவரை பலவீனப்பட்டு அவர்களுடைய எண்ணங்களிலே எதிர்மறையான சிந்தைகளை ஆண்டவர் வைத்தவர்களாக இருக்கிறதான எல்லா அவர்களுடைய சுகத்திற்கு விரோதமான காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி ஜெபிக்கணப்பா. அவர்கள் சுகமடைவார்களாக. அவர்கள் மேலே உடைய தெய்வீக வல்லமை இறங்குவதாகப்பா. உடைய வார்த்தைகளை அனுப்பி சுகமாக்குவேன் என்று சொல்லி நீர் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லியிருக்கிறீர். அந்த வசனத்தின் பிரகாரமாக உடைய வார்த்தையை அனுப்பி கொடுங்க. வார்த்தைங்கிற வல்லமை இப்போ அவர்களை ஆளுகை செய்யட்டும் கர்த்தாவே. இந்த திருச்சபையில் ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும் கர்த்தாவே. அதிகாலையில் நாங்கள் உடைய பாதத்தில் வந்து தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த திருச்சபை சுற்றிலும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை தெளிப்பீராக. ஆட்டுக்குட்டியானுடைய வல்லமை இந்த இடத்துல இறங்குவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே இந்த 32 கிராமங்களுக்கான ஜனங்களுக்குள்ளாக வருவதற்காக நாங்கள் போராடி ஜெபிக்கும் கர்த்தாவே. ரட்சிப்பு உம்முடையதாக இருக்கிறபடினாலே ஆண்டவரே ஜாதி கட்டுகளினாலே இருக்கிறதான இந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பும் இவர்களுக்கு உணர்த்தத்தக்க வகையில் கர்த்தர் கிருபை செய்யணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எஸ் லார்ட். மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு விரோதமாக, உம்முடைய நாமத்தை நம்புகிறதற்கு விரோதமாக நிற்கிறதான எந்த காரியங்களாக இருந்தாலும் அவைகளை இயேசுவின் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதிகாலையில் எங்களுடைய ஜெபத்தை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வைக்கிற போது காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கும் என்று சொன்னீரே. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. ஆண்டவரே விசேஷமாக படித்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரே திருச்சபை சார்ந்ததான பசங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கன் கர்த்தாவே. அவர்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தருவீராக. அவர்கள் ஆண்டவரே நன்றாக படிக்கிறதற்கு ஆண்டவரே உலக பிரகாரமான காரியத்தில் கவனம் செலுத்தாமல் உமக்கு பயப்படுகிற பயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை தரித்து கொண்டு யாக்கோபு 1:5 பிரகாரம் ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல கேட்க கடவன் அவன் விசுவாசத்தோடு கேட்கிற எவையிலும் கர்த்தர் நீர் செய்ய வல்லவர் என்கிறதை அவர்கள் விசுவாசித்து தங்களுடைய பள்ளி பாடத்திட்டங்களில் இன்னுமாக ஆண்டவரை பரீட்சைக்கு தயாராக கொடுக்கான யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உலகம் ஆண்டவரே காம்படிஷனாலே நிறைந்திருக்கிறது ராஜா. ஆண்டவரே ஒரு மார்க்கில் ஆண்டவரே வேலை வாய்ப்புகள் இழந்த நிலைகள் ஐயா. உமக்காக வைராகி வாழுகிறவர்களுடைய சர்டிஃபிகேட்டில் ஆண்டவரே கிறிஸ்துவல் என்று சொல்லி இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆண்டவரே வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்ட நிலைகள் ஐயா. இதை எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக இந்த அரசாங்கத்தை நீர் திருப்பி ஆண்டவர் வேலை வாய்ப்பை நீர் உண்டு பண்ணி கொடுத்து பிழைப்புக்குரிதான வழியை நீர் உண்டாக்கி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல வேலை வாய்ப்பு உண்டாக்கி கொடுங்க. படிக்கிறதுக்குரிய ஞானத்தை கொடுங்க ராஜா. பசங்க பிள்ளைகள் ஆண்டவரே உலக பிரகாரமாய் தன்னுடைய வாழ்க்கையை யோசிக்காதபடிக்கு ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்கிறதுக்கு அவர்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவை போல வாழ வேண்டும், இயேசுவை போல நான் இந்த பூமியில் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கள் இதயத்துக்குள்ளாக பேசுங்க ஆண்டவரே.
ஆட்டுக்குட்டியான இரத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு திருச்சபையின் வாலிபர்கள் மேலேயும் நாங்கள் தெளிக்கிறோம் கர்த்தாவே. இந்த திருச்சபையில் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே வேலை வாய்ப்புகள் அரசாங்கத்தினாலேயும் அரசாங்கத்தின் மேன்மையான வேலைகளும் சுதந்திரிக்கத்தக்கான தேவ கிருபைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வாலிப பசங்க பிள்ளைகளுக்கு நீ தந்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேலை உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கட்டும் ஆண்டவரே. வேலை கிடைத்தவர்களுக்கு ஆண்டு அந்த பணியில் இருக்கிற ஒவ்வொரு அந்த வேலையில் இருக்கிறான ஒவ்வொரு ஆண்டவரே பசங்க பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து ஆண்டவரே அதிகாரியுடைய கண்களை தயவு கிடைக்க கத்த கிருபை செய்வீராகப்பா. அவளுக்கு உரதமாக இருக்கிற சகல வன்கண்களின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், இன்னுமாக பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, சிறு பிராயம் முதற்கொண்டு குழந்தைகள் உண்மை அறிகிற அறிவில் வளர்க்கப்படுவதற்கு கத்த கிருபை செய்ய நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. நம்முடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவர் விசுவாச குடும்பங்கள் மேலே நம்முடைய விசேஷித்த அபிஷேகம் இறங்குவதாக. ஒவ்வொரு குடும்பத்தார்களும் இன்னும் ஆண்டு இந்த பூமியில் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக கையின் பிரயாசத்தை கத்தனை ஆசிர்வதித்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழணும் கர்த்தாவே. கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த 32 கிராமங்களை உம்முடைய சமுத்திரம் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த 32 கிராமங்கள் ஆண்டவரே ஜாதி கட்டுகளினாலே இயேசு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறான். இந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினால் தான் ரட்சிப்பு உண்டு என்று சொல்லத்தக்க வகையில் விசுவாச குடும்பங்களை உருவாக்கி கொடுப்பீராக ஆண்டவரே. அக்கறையூரில் நீர் கொடுத்த ஆத்துமாவுக்காக நன்றி. அந்த ஆண்டவரை தொடர்ந்து அக்கறையூரில் ஒரு பெரிய எழுப்புதலை காண செய்யுங்க ஆண்டவரே. அங்கிருக்கான எல்லா விக்கிரகத்தினுடைய கட்டுகளை, விக்கிரகத்தினுடைய வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையுள்ள நாமத்தினால நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இருக்கலாங்காட்டு புதுவூரில் இருந்து நீ ஆத்துமாக்களை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னமாக செல்லங்கோட்டையிலிருந்து ஆத்துமாக்களை கொடுங்க ஆண்டவரே. ராமாட்சிபாளையம் கூச்சிக்கல்லூரிலிருந்து ஆத்துமாக்களை கொடுங்க ஆண்டவரே. சமத்துவபுரத்திலிருந்து இன்னும் ஆத்துமாக்களை கொடுங்க ராஜா. சமத்துவபுரத்தில் இன்னும் ஒரு கிளை சபையை உருவாக்குறதுக்கு கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் அடிவார காட்டுக்காக ஜெபிக்கிறோம், அண்ணா நகருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னுமாக பொட்லி கொட்டாய்க்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, குழந்தை பாலத்திற்கான ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, அவர்கள் ரட்சிக்கப்படட்டும் கர்த்தாவே. நாகரெட்டி பாலத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, அவர்கள் ரட்சிக்கப்படட்டும் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவர் சம்ராபாலத்தில் இருக்கான பகுதியில் இருக்கான மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, அவர்கள் ரட்சிக்கப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவர் கல்லுக்கடை மேட்டில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, அங்கே மக்கள் ரட்சிக்கப்படட்டும் கர்த்தாவே. குறிச்சியில் இன்னும் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ரட்சிப்பாக அவர்களுக்கு கிடைக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த குறிச்சிக்குள்ள இருக்கிற ஜாதி கட்டுகளை கர்த்தர் உடைத்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. பெரியாண்டி வளத்தில் இருந்தான ஆத்துமாவை ஆண்டவரே நீர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கருப்பம் கொட்டாயில் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை கொடுங்க ராஜா. ஆண்டவர் கல்பாவில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொடுங்க ராஜாவே. ஆண்டவர் வாய்க்காமேட்டிலுக்கான பகுதிகளுக்கு ரட்சிப்பை கொடுங்க கர்த்தாவே. இன்னுமே ஆண்டவர் பெரிய குறும்பாளையம் சின்ன குறும்பாளையத்திற்கான ஜனங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும் கர்த்தாவே. பணத்தினால் மாத்திரமல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையினால் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆவியானுடைய பிரசன்னத்தால் தான் இந்த பூமியில் சாதிக்கக்கூடிய காரியங்கள் உண்டு என்று சொல்லி உணர்த்தக்க வகையில் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் உம்முடைய ரட்சிப்பை தருவீராக ஆண்டவரே. எஸ் லார்ட். இந்த பூமியுடைய வாழ்வுக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு பரலோகத்தில் நித்திய ஜீவனுக்குரியதான வாழ்வாக இருக்கிறது. அங்கே பரலோக தேவனிடத்தில் நாம் எப்பொழுதும் நித்தியமாய் வாழ வேண்டும் என்கிறதான ஆண்டவரே நம்பிக்கைக்குள்ளாக வருகிறதுக்கு ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த நம்பிக்கைக்குள்ளாக வழிநடத்துங்க ராஜாவே. இன்னும் ஆண்டவரே, குறிச்சியில் இருக்கிற அநேக வாலிப பசங்க குடும்பத் தலைவர்கள் ஆண்டவரே குடியினாலே பாதிக்கப்பட்டு வருடம் பல வகையான ஆண்டவரே சரீர பலவீனத்தினாலே இறந்து போகக்கூடியதான நிலையில் உண்டாகி கொண்டிருக்கிறது கர்த்தாவே. குறிச்சின் மேல் இருக்கிற சாபக்கட்டை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உடைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையில் அதிகாரம் படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே குடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரே உம்முடைய விசுவாச குடும்பங்கள் இருக்கிறதான பசங்களுக்காக குடும்பத் தலைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மாத்திரமல்ல ஆண்டவரே, இன்னும் போதை வஸ்துக்கு யாரெல்லாம் அதற்கு அடிமையாகிறார்களோ அதை எல்லாவற்றையும் இவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தொடுவீராக சந்திப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே கிருபை செய்யுங்க. நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா.
ஒவ்வொரு வருடமும் ஆண்டவரே நடைபெறுகிறதான மரணங்களை பார்க்கிற போது வாலிபர்கள் வாழ வேண்டியவர்கள் இந்த பூமியில் மரித்து கொண்டிருக்காங்க, இந்த குறிச்சியில் மரித்து கொண்டிருக்காங்க ஐயா. இதை குறித்து கவனிப்பாரற்றவர்களாக இருக்கிறாங்க ஐயா. விபச்சாரத்தினால, வேசித்தனத்தினாலே, ஆண்டவர் அக்கிரமங்களினாலே, அநீதியான வாழ்க்கையினாலே ஆண்டவர் உம்மை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறதான எவரையும் நீர் சந்திக்க உம்மால் கூடும் கர்த்தாவே. எஸ் லார்ட், இதை செய்வீராக. உம்முடைய பரிசுத்தம் ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் வரட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு வாழ்விலையும் கர்த்தர் நீர் தந்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யாரெல்லாம் எனக்கு பரிசுத்தம் வேண்டும், இயேசுவின் பிள்ளையாக வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் ரட்சிப்பை கொடுக்கிறது உமக்கு லேசான காரியம் கர்த்தாவே. அவர்களுக்கு உம்முடைய பரிசுத்தத்தை கொடுக்கிறது உமக்கு லேசான காரியம் கர்த்தாவே. அதை செய்வீராக. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ரட்சிப்படையட்டும் கர்த்தாவே. எங்கள் ஆண்டவரே, இந்த ஆலய வளாகத்திற்குள்ளாக உம்முடைய கிருபையினாலே புறஜாதியார்கள் யாரெல்லாம் இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் அறியாதவர்களைப் போல் இருக்கிறார்களோ, ஆண்டவரே, யாரெல்லாம் அவர்கள் இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவர்களை இந்த ஆலயத்திற்கு கூட்டிக் கொண்டு வருவதற்கான கர்த்தருடைய கிருபையில தாங்க ராஜா. இந்த ஊழியத்தின் மேலே கர்த்தருடைய கிருபையில தாங்க ராஜா. இங்கே ஆத்துமாக்கள் பெருகனு கர்த்தாவே, உம்முடைய கிருபைகளை தாங்க ராஜா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வல்லமை இங்கே அநேக ஆத்துமாக்கள் கூடியுமே ஆராதிக்கக்கூடியதான இடமாக இதை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த இடத்தில் இருக்கான தடைகளை, இந்த இடத்தில் இருக்கிறான எந்த வகையான கட்டுகளாக இருந்தாலும் அவைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை தெளித்து அவைகளை உடைக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை இந்த இடத்தில் ஒரு பேராலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கான அரசாங்க சூழ்நிலைகள் கட்டுகிறதற்கு அனுமதி கொடுப்பதே மிகப்பெரியதான காரியமாக இருக்கிறபடினாலே பரலோக தந்தையே, கிருபை செய்யுங்க ராஜா, கிருபை செய்யுங்க. பேராலயம் கட்டி எழுப்பப்படட்டும் கர்த்தாவே. ஒரு கூட்ட ஜனம் இங்கே ஆராதிக்கிறதுக்கு கர்த்த கிருபை செய்யுங்க ராஜா, கிருபை செய்யுங்க. தேவ வல்லமை. ஹல்லேலூயா. விசுவாச பாதையில் நாங்கள் பார்வையில் நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இங்கே ஆயிரக்கணக்கில் நம்முடைய பிள்ளைகள் வந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக, ஆண்டவரே, ஆயிரக்கணக்கில் இருக்கிறதான ஜனங்கள் வந்து ஆராதிக்கிற ஒரு ஸ்தலமாக, ஆண்டவரே, ஒரு பேராலயத்திற்குள்ளாக வந்து உம்மை ஆண்டவரே ஆராதிக்கக்கூடிய இடமாக நீர் இந்த இடத்தை தெரிந்து கொள்ள போகிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த இடத்தை நாங்கள் உம்முடைய நாமத்தால் பிரதிஷ்டை செய்கிறோம் அப்பா. இந்த இடமானது உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. இங்கே இருக்கிறதான இந்த ஆலய வளாகத்துக்குள்ளாக என்னென்ன வகையான பொல்லாங்கி நாவிகள் இருக்கோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் கட்டி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயற்கைக்கு அப்பாற்பட்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த இடத்துல நடப்பிப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நடப்பிப்பீராக. யாரெல்லாம் அற்புதம் வேண்டும்னு சொல்லி இந்த காலை வேளையில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா, கிருபை செய்யுங்க. நீ அதை செய்து காயமுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளை ஆசீர்வாதத்தின் நாளாக, இந்த நாளில் ஆண்டவரே அவர்களுடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் நீர் இன்னுமாய் பெருகு செய்கிற வேலையாக இந்த நாளாக நீர் மாற்றி கொடுத்து எல்லா தருத்தரத்திலிருந்தும், எல்லா கடன் ஆவிகளிலிருந்தும், எல்லா வகையான இல்லாமைகளிலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து பரலோகத்தினுடைய வல்லமை இந்த பூமியில் பார்க்கும்படியாக, இந்த பூமியில் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. சுகவீனர்களை தாங்குங்கள் என்று சொல்லியிருக்கீங்க. யாரெல்லாம் சுகவீனத்தோடு இருக்காங்களோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை அவளை தாங்கட்டும் ராஜா. நேற்று தினத்தில் ஜெபிக்கும்படியாக ஆப்போக்கோல் திருச்சபையிலிருந்து கேட்டாங்க. ஆண்டவரே, எமியினுடைய கணவர் அவருக்கு ஆண்டவரே அந்த லங்ஸில் பாதிப்பு ஏற்பட்டதாக சொன்னாங்க. நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் கர்த்தாவே. நாங்கள் நம்பி ஆராதிக்கிற தெய்வத்திற்கு ஜீவன் இருக்குது என்று சொல்லி மெய்ப்பிக்க வகையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. எஸ் லார்ட், அற்புதத்தை செய்யுங்க. இன்னும் யாரெல்லாம் இந்த குறிச்சி திருச்சபை சார்ந்தவர்கள் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ புது பலனை தந்து நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நமக்கு வைராக்கிய வாழ்வு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த சிஏஜி மிஷனுக்காக ஜெபிக்கிறோம். சிஏஜி மிஷனுடைய மிஷனரிமார்களுடைய அர்ப்பணிப்புக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே, சிஏஜி மிஷனில் எத்தனையோ வகையான ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் உருவாக்கி இன்றைக்கு இந்த மிஷனானது கல்லறையில் அகப்பட்ட குகை போல் ஆண்டவரே
இன்றைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. பணத்திற்காக இந்த மிஷனை நடத்துவதற்கு சொத்துக்களை விற்று கொண்டிருக்கிற நிலைகளை கர்த்தர் மாற்றுவீராக. உம்மை ஆண்டவரே சார்ந்து உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த ஸ்தாபனத்தை நடத்துகிறதற்கு கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் கொடுத்துதான் இந்த ஸ்தலங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படட்டும் கர்த்தாவே. இந்த ஸ்தலத்தில் ஆண்டவரே நீர் வைத்துக்கான திட்டங்கள் தீர்மானங்கள் நிறைவேறும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, இந்த இடங்களை எல்லாம் தனிநபரோ அரசியல்வாதிகளோ இன்னும் பணக்காரர்களோ இடத்தை இந்த மிஷனுக்குதான இடத்தை அவர்கள் ஆண்டவரை இச்சிக்காதபடிக்கு அவருடைய கண்களை மறைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யாரெல்லாம் இச்சிக்கிறார்களோ அவர்களை நீர் பின்னடை செய்கிறதுக்கு உம்முடைய சமூகத்தில் வல்லமே இருக்கிறது கர்த்தாவே. இந்த ஸ்தாபனத்துக்குரிதான திட்டம் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறபடினால இந்த ஸ்தாபனம் இன்னும் வளரட்டும் கர்த்தாவே. இந்த ஸ்தாபனத்தில் ஆண்டு இன்னும் நிறைய திருச்சபையில் உருவாகட்டும் கர்த்தாவே. ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக்குறதான சிஜி மிஷன் ஸ்தாபனமாக இதை மாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, இந்த ஸ்தாபனத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்க கர்த்தாவே. கர்த்தர் மகிமைப்படுவீராக. இந்த காலை வேளையில் இந்த ஆன்லைனில் மற்றுமாக இங்கே யாரெல்லாம் இணைந்திருக்கிறோமோ, விசேஷமாக அன்பு மகள் பிரிஸ்கிலா இணைந்து ஆண்டவரே இந்த காலை வேளையில் இந்த ஜெப வேலையை அனுஷ்டிக்கிறதுக்கு உதவியாக இருந்ததான் அன்பு மகளுக்கு உடைய தேவ வல்லமை தேவ கிருபை இறங்கட்டும் ராஜா. கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய இந்த ஜெப நேரத்தை கர்த்தர் கூர்ந்து கவனித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த ஜெபத்தின் மூலமாக உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறோம். அப்படினால நாங்கள் இந்த காலை வேளையில் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரத்தை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன்.